பாராளுமன்றத்தில் நுண்நிதி கடன் நிறுவனங்களை கட்டுப்படுத்துகின்ற சட்டமூலம் கொண்டுவரப்பட உள்ள நிலையில் இந்த சட்டமூலமானது பெண்கள் அமைப்புகளினால் கிராம மட்டங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற சேமிப்பு தொடர்பான திட்டங்களும் பாதிக்கப்படுகின்ற நிலைமை உருவாகியுள்ளது. இந்நிலையில் தீவகத்தில் உள்ள சேமிப்பு திட்டங்களில் ஈடுபடுகின்ற பெண்கள் அமைப்புகள் இது தொடர்பாக விழிப்புணர்வினை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அரசினுடைய கவனத்தினை ஈர்க்கின்ற வகையிலும் பல்வேறு சந்திப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் அந்த அமைப்பினை சேர்ந்த பிரதிநிதிகள் ஊடக சந்திப்பினை யாழ் ஊடக அமையத்தில் மேற்கொண்டனர். பெண்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் அரசியல் பொருளாதார நிலைகளிலே மேம்பாடு ஏற்படுத்தும் மூலமாக நாங்கள் சமூக மட்டங்களிலே ஒரு சேமிப்பு குழுக்களை உருவாக்கி அது உண்மையிலே KNH என்ற ஒரு ஜெர்மன் நிறுவனத்தினுடைய உதவியோடு இந்த செயற்பாட்டை நாங்கள் செய்து வருகின்றோம். அதில் கிராம மக்களே அங்கே நலிவுற்று இருக்கிற மக்கள் அவர்களே ஒரு 15 பேர் தொடக்கம் 20 பேர் வரையிலே அவர்களே ஒரு சிறு சிறு குழுக்களாக ஒரு சேமிப்பு குழுக்களாக உருவாக்கி அவர்கள் தம்மால் இயன்ற அளவு ஒரு சிறிய தொகையை வாராந்தம் சிறு சிறு சேமிப்புகளாக ஏற்படுத்தி அதிலே வருகின்ற அந்த திரட்டிய தொகை மூலம் தமக்குள்ளே சிறு சிறு கடன் கொடுப்பனவுகளை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். பாராளுமன்றத்தில் நுண்நிதி கடன் சட்ட அமலாக்க மனுவை வரவேற்கிறோம். ஆனால் அதே மாதிரி வரவேற்கிறோம். எங்களோட சுய உதவி குழுவில் இருக்கிற நுண்நிதி கடன் மாதிரி அது வேற இது வேற. இதுகள் நிதி நிறுவனங்களுக்காக நீங்கள் கொண்டு வர நுண்நிதி கடன்களை நாங்கள் ரொம்பவே வரவேற்கிறோம். அது மிகவும் மதிக்கப்படத்தக்க வரவேற்கத்தக்க நல்ல விஷயம். அதே மாதிரி எங்களோட சுய உதவி குழுக்கள் சுயமாக இயங்கி கொண்டிருக்கிறாங்க. 15லேருந்து 20 பெண்கள் உட்பட்ட அந்த குழுக்கள் இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்க சுயமாகவே இயங்குறாங்க. அவங்களுக்குள்ள கட்டாயம் வட்டி கட்டணும் வட்டின்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தையும் இல்லை, அப்படி ஒன்றுமே இல்லை. நாங்கள் எங்களுக்குள்ள சுயமாக சுழற்சி முறையில் இயங்குறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக நம்பகத்தன்மையாக எங்களுக்குள்ளே இருக்கிறோம். சேமிப்பு செய்து எங்களுடைய ஒரு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இப்போ நாங்கள் வெளியிடத்தை போய் எங்களுக்கு காசு இல்லையான்னு சொல்லி அழிய வேண்டிய தேவை இல்லை. எங்களோட தொழிலுக்கான முயற்சியை இப்போ காசு இல்லையான்னு சொன்னால் குழுவில் நாங்கள் 15 பேர் இருக்கிறோம். 20 பேரில் 15 பேர் நாங்கள் ஒழுங்காக கொண்டு இருக்கிறோம். அந்த 15 பேருமே தீர்மானிப்போம். இப்போ இன்னும் ஆளுக்கு இன்னும் தேவையாக இருக்குது, இந்த காசை நாங்கள் கொடுக்குறோம் சொன்னால் எல்லாருமே சொல்லி இப்போ காசை இப்போ நாங்கள் வீட்டை ஒரு ஆள் பொறுப்பாக கொண்டு போகிறதுண்டு இல்லை. அதிலேயே அவைக்குரிய சுயதொழிலுக்கான என்ன தேவையாவாக்கு என்னத்துக்காண்டி காசு தேவையான்னு சொல்லி அதை நாங்கள் அப்படியே கொடுக்குறோம். கையில் நிதி இருக்கிறது இல்லை எங்களுக்கு. இதை எங்களோட கிராம சேவையாளர் பிரதேச செயலர் எங்களை பார்வையிட்டு எங்களோட குழுக்கள் மூலமாக இயங்கி வருவதை தெரிவித்து கொண்டிருக்கின்றோம்.